ரஞ்சிதா அழாத. அண்ணி இப்படி எல்லாம் பேசுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்காத ரஞ்சிதா. அத்தை பேசினதுக்காக மட்டும் நான் அழல அண்ணி. நான் கர்ப்பம்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு இருக்கேன். அந்த உறுத்தலும் சங்கடமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க அண்ணி. அது என்னால தாங்கிக்கவே முடியல. அருண் சொன்னதுக்காக கல்யாணத்தை மறைச்சதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. ஆனா இந்த பொய்க்கு எந்த நியாயமான காரணமும் இல்லையா அண்ணி? இது உனக்கு தேவையில்லாத சங்கடம் ரஞ்சிதா. ஏதோ ஒரு பெரிய பாதகத்தை செஞ்சிட்ட மாதிரி நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்ல. நான் பல தடவை சொல்லிட்டேன். நீ அந்த குற்ற உணர்ச்சியை சுமந்துகிட்டே இருக்க. அருண் உன்னை காதலிக்கலன்னு வச்சுக்குவோம். உனக்கும் அவனுக்கும் கல்யாணமும் நடக்கல. நீ மட்டும் தான் அவனை ஒன் சைடா லவ் பண்ணிருக்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ கர்ப்பம் ஆயிருந்தா அது தப்பு. நீ அப்படி செஞ்சிருந்தனா நாங்களே உன் பக்கம் நிக்க மாட்டோம். ஆனா உன் கதை அப்படி இல்லையே ரஞ்சிதா. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அதை ஏத்துக்காம உன் வாழ்க்கையை பிடுங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு அண்ணி துடிக்கிறாங்க. நீ அந்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பொய்யவே சொல்லிருக்க. அதுவும் வேற எந்த வழியுமே இல்லாத நிலைமையில தான் நீ கடைசி ஆயுதமா இத கையில எடுத்திருக்க. இத நினைச்சு நீ சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உன் உறுத்தல் தாங்க முடியாம தான் அருண் கிட்டே நீ உண்மையை சொல்லிட்ட. அவனும் உன் பக்கம் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கிட்டான். வீட்லயும் அந்த பொய்ய காட்டி கொடுக்காம இருக்கான். உன் புருஷனே உனக்கு இவ்ளோ ஆதரவா இருக்கப்போ அவங்க பேசுனதை நினைச்சு ஏன் வருத்தப்படுற? அவர்கிட்ட சொன்ன மாதிரி வீட்லயும் நான் உண்மையை சொல்லிருக்கணும்ல அண்ணி. சொல்லிருந்தா அடுத்த நிமிஷமே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பாங்க. அருணுக்காக அண்ணியோட ஹெல்த் கண்டிஷனுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நீ மறைச்ச. அந்த நியாயத்தையே புரிஞ்சுக்காதவங்க இத புரிஞ்சுப்பாங்களா? இவங்க கிட்ட நீ உண்மையை ஒத்துக்கிறது முட்டாள்தனம். சொன்னதை நிஜமாக்குறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கேத்த மாதிரி மகாபலிபுரத்துல நீயும் அருணும் வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கேயும் புருஷன் பொண்டாட்டியா குடும்ப வாழ்க்கைய நடத்த ஆரம்பிங்க. நீ நிஜமாவே கர்ப்பமாயிட்டனா இவங்க எல்லார் வாயையும் அடைச்சிடலாம். நீயும் அந்த உறுத்தல்ல இருந்து வெளியில வந்துடலாம் ரஞ்சிதா. அது வரைக்கும் யாரு என்ன பேசினாலும் கண்டுக்காத. அண்ணி, நான் தாயாகிறது தான் தீர்வுனா அது எப்போ அண்ணி நடக்கும்? இந்த கேள்விக்கு நான் எப்படி ரஞ்சிதா பதில் சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, நீ உன் வாழ்க்கைக்காக தான் நியாயமான வழியில போராடிக்கிட்டு இருக்க. அந்த போராட்டம் கண்டிப்பா ஜெயிக்கும். கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதும் நடக்கும். நீ சாமி கிட்ட நம்பிக்கையோட வேண்டிக்கோ ரஞ்சிதா. என்ன வெயில் இல்ல, கத்திரி மாதிரி காயுது. இந்த பாருங்க அருண் நிக்கிறான். அருண்